குட்டச்சி என்னை மாட்டி விட்டுட்டு இங்க வந்து ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கா. ஏமா இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சும்மையா வெயிலா இருக்குல்ல, அதான் கொஞ்ச நேரம் கொட்டாயில உட்காந்து கூலிங்கா இருக்கு. கொட்டாயில உட்காந்தா கூலிங்கா? ஆமாயா, எரியுது இல்ல, வெயில் ஓவரா அடிக்குது, வெயில உடம்புக்கு அனத்துது. அப்படியா? ஆமா, கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போன்னு வந்தேன், கதவு காத்துல வேற மூடிக்கிருச்சு. அப்படியா? ஆமாயா. சரி சரி, கல்ல எடுத்து வச்சு மூடிக்குது. கல்ல எடுத்து கதவுல வைக்க கூடாது, உன் மண்டையில தான் வைக்கணும். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? எதுக்கு கத்துற? என்ன கத்துற? நல்ல வாயில வருது, என்ன உள்ள வருது? ஏமா சாந்தி அக்கா வந்து அந்த கத்திட்டு போகுது, ஏன் வாங்கினா காசு கொடுக்க மாட்டியா? அக்கம் பக்கத்துல வாங்காத கடன் வாங்காதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அது என்ன பழக்கம் கடன் வாங்குறது? வாங்கினா மரியாதையா கொடுக்க வேண்டியதானே? நைஸா வந்து இங்க வந்து உட்கார்ந்து காத்துக்கு எதமா உட்கார்ந்து காத்துக்கு எதமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு கதவை சத்தி உனக்கு அறிவே இல்லையா? எத்தனை தாட்டி சொல்ற அக்கம் பக்கத்துல கடன் வாங்காதன்னு வாங்கினா கொடுக்க வேண்டியதானே? வாங்கினா குடுக்க மாட்டாங்க, ஓடிடுவேன், நல்லா செத்து போயிருவேனா? அப்ப பதில் சொல்ல வேண்டியதானே? என்னைய மாட்டி விட்டுட்டு ஏன் இங்க வந்து உழுந்து உட்கார்ந்து? இல்ல காத்து பத்தலன்னு வந்து அதான் உண்மை. நம்ம இதுக்காக நான் என்ன சூடு காசுல என்னதாம்மா பண்றேன்? மாசம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறனாலே குடும்பம் ஓட்ட முடியல. 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு பேச்சு பேசுறியா நீ? எவ்வளவு சம்பாதிச்சு விட்டாலும் இருக்கிறத வச்சு சிக்கனமா நடத்த வேண்டியது. சிக்கனமா நடத்துது நல்ல நான்வெஜ் இல்லாட்டி நீ உன் மயனு சின்ன பெரிய மயனை திங்க மாட்டேன், சட்டி சோறு திங்க. அதுக்காக தான் கடனை வாங்கி முட்டை வாங்க மூதவே இத மாதிரி பேசாத. பெண் பாவம் கொள்ளாத. ஆமா ஆமா ஆமா, உன்னை கட்டிக்கிட்டு என் பாவம் நல்லா வாயில வருது எனக்கு. அம்மா சர்ச்சனை உண்டாகி நல்லா வந்துட்டு பேசுறதுக்கு இருக்கிற சந்தோஷமா வச்சுக்கோ, அப்பதான் எல்லாம் நல்லதே நடக்கும். சம்பாரிச்சு காசு வரும், பொண்டாட்டி கையில கொடுத்து பழகு. நீ ஏன் வச்சு செலவு பண்ணிக்கிட்டே தெரிஞ்சினா பொண்டாட்டி கையில எங்கனே இது அது பேர் என்ன லட்சுமி வரும். நான் போன மாசம் அப்படிதான் சொன்னேன் நீனு. ஆமா, போன மாசம் கட்டுக்கோப்பா குடும்பம் நடத்தினால. யாரு கட்டுக்கோப்பா? 30,000 ரூபாய் நடத்த வேண்டிய குடும்பத்தை 50,000 ரூபாய் கொண்டாந்து இழுத்து விட்ட. 1 லட்சம் நடத்த வேண்டிய குடும்பத்தை 50,000. சென்னையில எல்லாம் குடும்பம் ஓடுறது சும்மா இல்ல, ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் பைத்தியகாரத்தனமா சென்னையில இருக்கீங்க. தெரியாதா? ஊருக்கு இங்கேக்கு என்ன வித்தியாசம்? தக்காளி ஊர்ல வந்து 1 கிலோ 20 ரூபா, இங்க 25 ரூபா 5 ரூபா தான். ஊர்ல வந்து இப்படி பேசிட்டு போறப்ப தேங்காய் உளுந்து கிடக்கும், தூக்கி கால்கட்டுல வச்சுட்டு வந்துருவாங்க. இங்க ஒரு தேங்காய் எடை போட்டு தரேன் 60 ரூபாய், நீ போய் வாங்கிட்டு வந்து பாரு. 1 கிலோ தேங்காய் 60 ரூபாய்க்கு வாங்கி 1 கிலோ தேங்காய் 60 ரூபாய்க்கு வாங்கி நீ என்ன செஞ்சு சட்னி நல்ல மயிரா நல்ல வாயில வருதாமா? சட்னி என்னைக்கு அரைச்சு கொடுத்துருக்க நீ? தேங்காய் சட்னி போன வாரம் அரைச்சேன். போன வாரம் அரைச்ச, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அரைக்கவே இல்ல. தேங்காய் இது தோசைக்கு வந்து அது என்ன மாவு, அது என்ன இட்லி பொடி சும்மா வந்துருச்சா? அம்மா வீட்டுல இருந்து வந்துருமா? உளுந்து கடலைப்பருப்பு அது பேர் என்ன? கடையில தானே வாங்குற 10 ரூபாய்க்கு. அவனும் கடைக்காரன் மட்டும் போட்டு அரைச்சிருப்பான்ல. ரொம்ப பேச வைக்கிற நீ. அவ்வளவுதான். நான் ரொம்ப இங்க பாரு, உனக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு. இப்ப என்ன அவளுக்கு காசு கொடுக்கறதுக்கு பயந்துதான் வந்து உட்கார்ந்தேன். என்னங்கிற இப்ப நீ போய் சொல்லிட்டா அவ என்ன வந்து கிழிச்சிருவாளா? அதுக்குன்னு சொல்லி வந்து சொல்லி இருக்கணும். நான் மேலதான் உட்கார்ந்து அந்த குட்டச்சி போய் பாருங்கன்னு சொல்லி இருக்கணும். அதுதான் நான் நல்லவன் இல்ல, இழிச்ச வயல்ல நானு. அப்படி எல்லாம் சொல்லாதயா. என்னன்னாலும் காலை சுத்தி நல்ல பம்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கேன். அதுதான் சொல்றேன். இந்த சனியை ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி சனியை உங்க கூடயே இருக்குங்கிற மாதிரிதான் நீ கூட இருந்து தொலைற. எங்க கணவன் எல்லாம் எதுக்கு கூடயே தான் இருக்கணும்? தாலி கட்டுறப்ப இனிச்சுச்சா சிரிச்சுக்கிட்டே தாலி கட்டுற? வேணும்னு கட்டினா நானும் அவன் வீட்டுல வந்து நின்றேன், நீ தானே என் வீட்டுல வந்து நின்ற. அதுதான் நான் செஞ்ச பெரிய பாவமே. என்ன உன்னை வேணும் கட்டணம் பத்தியா என் புத்திய நான் செருப்பாலே அடிக்கிறேன். அப்படி சொல்ற? அதனாலதான் நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சு சும்மா கடுப்ப கிளப்பி போய் காசு எடுத்து கொடுமா. காசு தெரியல, நானே 10 ரூபாய் பால் வாங்கி குடிக்க முடியாது, பக்கத்து வீட்டுல டீ வாங்கி குடிச்சிட்டு பாரு உட்கார்ந்து இருக்கு. என் பாக்கெட்ல காசு இருக்கு பாரு, அதுல இருக்கு எடுத்து கூடாத. எப்ப கொண்டு வந்த? நேத்து நைட்டே தெரிஞ்சுன்னா எடுத்து டியூ கட்டணும் புடவை. எது இதுக்குதான் கடன் வாங்கினீங்க நீங்க? குப்பாண்டி வந்துருச்சுங்க. தெரியாம குட்டியா வந்து நான் போலையா கத்துவாயா? நீ போய் கட்டிட்டு குப்பைக்கா இருக்கான் போற காசு தானே, அதுக்கே நான் குடுக்கல. என்ன கேட்டாருன்னா அக்கா ஊருக்கு பக்கத்து வீட்டுல பிஸ்கட் வாங்கி ஓடி வந்துருச்சு. அது கூட நாய்க்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு இல்ல. அம்மா எங்கன்னு கேட்டப்ப குலைச்சு விரட்டி விட்டுருச்சா? நீ வாடி என்ன பெத்தவரு. இங்க பாரு, அம்மா எங்கன்னு கேட்டா சொல்லாதீங்க பாரு. நீ தான் இருக்கிய கட்டின பண்டாட்டிய காட்டி கொடுக்குற. நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எல்லாம் இந்தியன்னு சொல்ல வந்துட்ட. கட்டின பண்டாட்டிய காட்டி இந்தியனுக்கும் அதுக்கு என்னடி சம்பந்தம்? நல்லா வாயில வருதாமா? அங்கிட்ட எரிச்சல கட்டனால பாட்டை நிறுத்த சொல்லியா?
என்னம்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? கதவை சாத்திட்டு போ, வேர்க்குது. ஒண்ணு உட்கார்ந்து இன்னைக்கு பொழுது ஃபுல்லா உட்கார்ந்துட்டு மத்தியானம் வந்து ஹோட்டல்ல வாங்கி திங்கலாம்னு நினைக்கிறியா நீனு? ஆஹா, ஆ. அப்படிலாம் நினைக்க மாட்டேன். என் பக்கத்து வீட்டுல குழம்புக்கு சொல்லி வச்சுட்டான், குடுத்துருவாங்க, சோறு வடிச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்பெல்லாம் இருக்கு. என்னம்மா நீனு ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க நீனு? இப்படிலாம் மிச்சம் பண்ணாதாயே நம்ம வீட்டு மிச்சம் பண்ணி என்னத்த சேர்த்து வீட்டு தொலைச்ச நீனு? வாசல் வாங்கலாயா? யார் வீடு வாசல் உன்னை வச்சுக்கிட்டு பாக்குற மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு பொம்மை வீடு கூட என்னால வாங்க முடியாது. பாட்டெல்லாம் போடலாம், ஆகாயம் இத்தனை நாள் அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு வீடு கட்டலாம். கனவுல மட்டும் தான் நினைக்கிறேன் அத. நீ அது மட்டும் தான் நினைச்சிட்டு நீ இப்படிலாம் இருந்தீங்கன்னா வச்சுக்கவேன் உருப்பிடவே முடியாது. சிலுக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, கவ்விருங்க அப்படி ஓடிடு. வளர்த்து எதுக்கு வளர்க்குறேன்? அம்பட்டே உன்னை அட்டாக் பண்ணதான் பெத்த 2 பிள்ளையில இருந்து நாய் வரைக்கும் உன்னை அட்டாக் பண்ணதான் வளர்க்குறேன். அட்டாக் பண்ணிருங்க, இப்பவே பண்ணிரு. அட்டாக்கு கூட வர மாட்டேங்குது எனக்கு. அட்டாக்கு கூட வந்தா நல்லா சொல்லாதே, அப்படிலாம் சொல்லாதே. கடனை வச்சுக்கிட்டு 15 லட்ச ரூபாய் கடை எவன் அடைப்பான்? நீ பொசுக்குன்னு போயிட்டா என் உடம்பு உழைச்செல்லாம் திங்க முடியாது. அதுதான் தெரியுமே, கடை வாங்கியே தான் தின்னுட்டு இருக்கியே. கடை வாங்கி திங்கிறேன். அப்புறம் கடை வாங்குறதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த திறமை உனக்கு இருந்தா போய் 100 ரூபாய் வாங்கி கடை வாங்குறது திறமை இல்லமா, அது திருப்பி குடுக்கறதுதான் திறமை வேணும். கடை வாங்குறது திறமை இல்ல. பாத்துக்கலாம். நீ இப்போ கதவை அடைச்சிட்டு போயா, செத்த நேரம் கழிச்சு வரேன். இரு, அந்த அக்காவை நான் மேல அனுப்புறேன். அது வராது, அதுக்கு முட்டி வலி. எனக்கு அதனாலதான் மேல வந்து உட்காரு. இரு, நான் முட்டி நானே தூக்கிட்டு வந்து அந்த அக்கா விடுறேன். இரு எது? அக்கா, கூட்டிட்டு வரியா? சாந்தி அக்கா இருங்கக்கா, வரேன்க்கா, இருங்கக்கா.